ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சேரன் பார்த்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக கல்யாணத்துக்கு ரெடியான மாதிரி நிலாக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சேரன் கிட்ட நிலா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னன்னா உங்கள் கல்யாணம் அவசர அவசரமாக ரெடி ஆகுற மாதிரி தெரியுது, உண்மையிலே நீங்கள் இதுக்கு மனப்பூர்வமாக சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வற்புறுத்தல் காரணம் இருக்கான்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. சேரன் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன் விவாகரத்தான பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இருக்காப்பா, என்னோட வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லிட்டு சேரன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நினைக்கிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே தான். எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பேசுனீங்களா, அந்த பொண்ணுக்கு இப்படி உங்கள் ஃபேமிலியில் இந்த வீட்டிலலாம் வந்து இருக்க சம்மந்தமானு கேட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் சேரன் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் நிலா கிட்ட அதெல்லாம் ஓகே தான்ப்பா, அந்த பொண்ணுக்கு நேற்று கூட வந்து ஒரு குறையும் சொல்லலை பார்த்தியா, அந்த பொண்ணுக்கு இங்கே வந்து இருக்க ஓகே தான் சொல்லிட்டு சேரனும் நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் இந்த நிலா எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, சேரன் வந்து ஃபேமிலியை விட்டு இருக்க முடியாது, நாளை பின்ன அந்த பொண்ணு வந்து சேரன் வந்து தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நிலா இவ்வளோ கொஷின் கேட்குறாங்க. ஆனால் அந்த கல்யாணமே வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா நிச்சயத்துக்காக இவங்க வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பொண்ணு ரெடி ஆகாமல் இருக்கும். என்ன பொண்ணு ரெடி ஆகலை அப்படின்னு கேட்டப்ப ஜோஷியர் உங்கள்கிட்ட சொல்லலையா, எங்கள் பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த பையன் வந்து சேர்ந்து வாழலாமான்னு சொல்லிட்டு கேட்டான், நம்ம சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு என் பொண்ணு சம்மதிச்சிட்டா, அதனால் நிச்சயம் நடக்காது, வர வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோஷியர்கிட்ட சொன்னோம், அவர் உங்கள்கிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாரும் சேரன் வீட்டில் ரொம்பவே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது. ஸோ சேரனுக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியில் அந்த சந்தாவை தான் சேரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வரப்போகுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.